ஹாய் பிரபஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, காதலில் உங்கள் நபர்களுடைய உண்மையான நோக்கங்கள் என்னவா இருக்குது, அவங்க மனசுக்குள்ளே என்ன நோக்கம் இருக்குது காதலை பொறுத்து அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போது அவர்களுடைய உண்மையான நோக்கங்கள் என்னவா இருக்கு அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறான்ட்டு பார்த்துருவேன். ஓகே காதலில் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, காதலில் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த நபர்கள் வந்து நல்லாவே காயப்பட்டிருக்கலாம் அல்லது காயத்துக்கு உள்ளாகி இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த காயப்பட்டதுனாலோ என்னமோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம், அதாவது இந்த விஷயம் உங்கள் காதல் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே டவுன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் காதல் அப்படின்னா அது திருமணத்துக்கும் போயிருக்கும். ஓகே, திருமணத்துக்குமே போய் கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி இருக்கலாம். ஸோ அப்போது உங்களுடைய காதல் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்குமே ஒரு அவமானத்தையோ இல்லை ஒரு தரக்குறைவோ ஏதோ ஒரு விஷயம் ஒன்று ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க பார்வையில் இந்த காதலோ சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர்களுடைய சைடு வந்து இதை ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்குமே இந்த காதலை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரியான இது இருக்கிறதுனாலோ என்னமோ இப்போ சமூகத்துக்கு பாய்ந்து கூட அவர்களுடைய இந்த காதலை வந்து அடுத்த கட்டம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுல இந்த நபர்கள் வந்து தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை அவர்களுடைய குடும்பத்தாரே இந்த நபர்கள் வந்து காயப்படுத்தியிருக்கலாம். இப்படி ஒரு காதலா, இப்படி ஒரு விஷயம் தேவையா அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்களை வந்து சுக்குநூறாக உடைச்சிருக்கலாம். அப்படின்றதுனாலோ என்னமோ சமுதாயத்துக்கு பயந்தே இந்த நபர்கள் வந்து இப்போ காதலிக்கிறது, அந்த காதலை வந்து ஒரு திருமணமாக அழைச்சிட்டு போகிறது அப்படின்றதுல ஒரு சில பயங்கள் தடங்கல்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணலாம். அப்போது அவர்கள் நேரடியாகவே உங்களை காயப்படுத்தணுன்ற எண்ணம் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல சமூகமும் என்னை சார்ந்திருக்கிறவர்களும் இந்த காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் பின்னாடி போயிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்களோட இது வந்து உங்களை சுக்குநூறாக உடைக்கணுமோ இல்லை உங்களை ஏமாற்றணுமோ அப்படின்றது இல்லை. அந்த இடத்துல அவர்கள் அவமானப்பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே சேம் டைம் நீங்களும் பற்றக்கூடாது. ஓகே, கொஞ்சம் அந்த இப்போ சமுதாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும். ஓகே, ஸோ அப்போது இந்த நபர்களுக்கு வந்து எது சரியாக இருக்கும் அப்படின்றதுலையும் இல்லை இந்த திருமணத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற இதுலையுமே ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய காதலை பொறுத்து பார்க்கும்போது கூட இந்த காதலில் ஒரு உங்களோட சைடில் பார்க்கும்போது ஒரு நன்றி உணர்வு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நண்பர்களாக இருந்து காதல் பயப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாகவே இந்த நபர்களை தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு காதலுக்குள்ளே போயிட்டு ஒரு கமிட்மெண்டான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்களை மீட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அவர்கள் வெளியில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கால அவர்களுடைய லைஃப்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இந்த நபர் வந்து தனக்கு பொருந்தக்கூடிய நபரா அப்படின்றதுல தான் கொஷின் மார்க் வந்திருக்கு. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் பர்ஃபெக்டான ஜோடியாக இருந்திருக்கலாம். ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கும்போது இது என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் பொருந்துமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இவர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துகளில் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் இங்கே தெளிவாகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு தாண்டி இந்த காதலில் ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த காதல் என்னதான் கூடயே இருந்தாலுமே உங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் இல்லை மனஸ்தாபகங்கள், அடிக்கடி வர்ற சண்டைகள், அடிக்கடி வர்ற வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமலே ஃபீல் ஆகியிருக்குமாம். ஓகே, ஸோ அதனால என்னமோ இது வந்து எனக்கு ஒரு தன்னிறைவை வந்து கொடுக்காது, இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு நிறைவான ஒரு பாதையாக இருக்காது அப்படின்றதுனால கூட அவர்கள் கொஞ்சம் தயங்கி நிற்கலாம். ஓகே, நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்றதுல ஒரு பயமும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்லோவாக மூமெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த இதுவும் இருக்குது.
அப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கும்போது ஏதாவது ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களை இன்னொரு விஷயத்துக்கு நீங்கள் நிகராக இருக்கீங்களா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் இந்த நபர்கள் செல்ஃபிஷாக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, அந்த செல்ஃபிஷாக யோசிக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி கதைக்கிறாங்க அப்படின்றதுல இந்த நபர்கள் எந்த அளவுக்கு அந்த இடத்துல செல்ஃபிஷு காட்டியிருக்காங்க, உங்களை எப்படி தரக்குறைவாக நடத்தியிருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்போ பார்க்கும்போது இந்த நபர்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஏமாத்தணுங்கிற எண்ணத்தையும் தாண்டி அந்த கம்பேர் பண்ணி பார்க்குற எண்ணங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கம்பேர் பண்ணியே இந்த காதல் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இல்லை, எனக்கு இந்த இப்போதைக்கு நான் இதை பற்றி யோசிக்க விரும்பலை, பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தையும் இந்த காதல் வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த சண்டைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்மானிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, தனக்கு பொருந்தக்கூடிய விஷயமா இருந்தால் நான் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறேன், தனக்கு ஒரு முடிவில்லாத ஒரு இதாக இருக்கணும், இந்த விஷயம் என் பக்கத்தில் வந்துச்சுன்னா எனக்கு அதில் ஒரு பெருமை தான் வேணுமே தவிர்த்து யாருமே என்னை குறை சொல்லிடக்கூடாது. இப்படி ஒரு விஷயத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா என்ன சுற்றி நிற்கிற நபர்கள் என்னை குறை சொல்கிறக்கூடாது அப்படின்றது மெயின் விஷயமா இருக்கு. ஓகே, ஸோ அப்போது இந்த சுற்றி நிற்கிற நபர்களுக்கு இதுக்கெல்லாம் ஒத்திசைவு. ஓகே, இங்கே ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு சார்ந்த மாதிரி எதுவுமே கதைக்க மாட்டேன்றீங்க, அவங்க ஏதாவது சொன்னால் நீங்கள் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க. அந்த ஒத்திசைவு இல்லை, ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றா யோசிக்கிறது, ஒன்றா பேசுகிறது, இந்த விஷயங்கள் இல்லை. அவர்களுடைய கருத்துக்கு மாறாதான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது, உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாதான் அவர்களுடைய எண்ணங்கள் வந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. ஓகே, கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத அதிகரிக்கிறதுனாலோ என்னமோ அப்போ இவர்களுக்கு வந்து தனக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பயமும் கவலையும் ஒரு பதற்றமும் இந்த நபர்களுக்கு ஏற்பட்டிருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நபர்களை சார்ந்து பார்க்கும்போது கூட ஒரு நிலையற்ற தன்மை இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து தொடர்பு கொள்றதுலேயும் சரி, இல்லை உங்களை மீட் பண்ணுறது, பேசுறது, இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பதில் சொல்கிறதுலேயும் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதையும் நான் அங்கே பார்க்குறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த நிலையற்ற தன்மை என்ன பண்ணுது அப்படின்னா காதலில் வந்து அடுத்த கட்டம் போவிடாமல் அவர்களையே தடுக்கக்கூடியது அவர்களுடைய ஈகோவாக இருக்கலாம். ஓகே, அவர்களுடைய பயமாக இருக்கலாம். அப்போ நோக்கம் வந்து என்னவா இருக்குது, எனக்கு பொருந்தக்கூடிய மாதிரி பொருத்தம் இல்லாத விஷயமா இருந்தால் கூட நான் பொருந்தக்கூடிய மாதிரி மாற்றணும். பட் அதுக்கான சூழ்நிலைகளும் எப்படி ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியாமலும் ஒரு சில பயங்களை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கதையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயம் டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, என் நபர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் சான்சஸே கிடையாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த விஷயத்த கண்டிப்பாக உங்களால் பண்ணவே முடியாது. ஓகே, கண்டிப்பாக பண்ண முடியாது. அது வந்து மன ரீதியாக, உடல் ரீதியாக, இல்லை பொருள் ரீதியாக எது வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயத்த வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் இருந்ததுனால கூட இந்த காதலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வெடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து சொல்கிறாங்க. அப்போது எதிர்க்க வார்த்தைகளை விட்டுருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது, தனக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், தன்னுடைய விஷயத்தையும் தன்னுடைய ஆசைகளையும் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு மறுபேச்சு பேசும்போது, இல்லை நீங்கள் எதிர்த்து கதைக்கும் போது இந்த நபர்களுக்கு ஒரு சில கோபத்தை அது வந்து தூண்டிடுது. அப்படி கோபத்தை தூண்டும் போது இந்த நபர்கள் கொஞ்சம் விலகி போயிடுறாங்க. கொஞ்சம் விலகி போய் நின்று திரும்ப யோசிச்சுட்டு திரும்பவும் மீண்டுமே உங்ககிட்ட வந்து சேர்றாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்ற விஷயத்த ஈஸியாக அந்த இடத்துல நான் சொன்னால் கூட அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த நபர்கள் கம்பேர் பண்ணி தான் வந்து சேர்றாங்க, புரியுதா? அப்போ இந்த இடத்துல இதுக்கு இது பெட்டராக இருக்குமா, இந்த விஷயத்துக்கு இந்த விஷயம் பெட்டரா, எனக்கு கூட இருக்கிறதுக்கு இந்த விஷயம் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்குமே ஒரு கம்பேரை போட்டு அதில் என்ன இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு தான் இந்த நபர்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த நபர்களுக்கு பார்க்கும்போது இந்த தரம் பார்க்குறது, அது இது வேல்யூபலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல தான் அந்த முழு கவனத்தையுமே செலுத்துகிறாங்க. தன்னுடைய ஈக்குவலாக இருக்கக்கூடிய நபர்களாக அப்போ நான் வந்து உன்னை என் பக்கத்தில் எடுத்துக்கொள்கிறேன், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அவர்களோட மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு காதலை பொறுத்து அதுதான், நோக்கம் அதாக தான் இருக்குது. எது அப்படியா இருந்தாலும் நோக்கம் அதுதான். ஒரு சில நபர்களுக்கு இங்கே திருமணம் கூட நின்று இருக்கலாம். அப்போ இங்கே யோசிச்சுட்ருக்கலாம், இதுக்கும் என் நபருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். இதில் என்னதான் உங்கள் ஃபேமிலி வந்து சம்மந்தப்படுத்தியே இருந்தாலும் பட்டிருந்தாலுமே கூட, அவர்களோட சுற்றி நிற்கிற நபர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலுமே கூட, ஆனால் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது வந்து உங்களுடைய நபர் தான்.
லைட்டாக அவங்களே போயிட்டு இன்னொரு இடத்துல குத்தி விட்டுட்டு திரும்ப அதிலே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிவிட்டு தன்னை நியாயமானவர்கள் மாதிரி காட்டிக்கொள்கிறாங்க உங்களுக்கு. அப்போ இந்த சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது மேபி இவங்க இப்படி பண்ணக்கூடியவர்களா, இவர்கள் இப்படி பேசக்கூடியவர்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எனக்கும் என் நபருக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு ஒரு சில மாதிரி அவர்களுடைய ஆக்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் மெயினாக குத்தி விடுற நபர்கள் இவர்களாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது வந்து தரம் பார்த்து நான் இல்லை எனக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இல்லை நான் எதிர்பார்க்குற விஷயத்தெல்லாம் கிடைச்சா நான் அந்த இதை எடுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போதைக்கு அவர்களுடைய எண்ணங்கள் பார்க்கும்போது. ஓகே, அப்போ லவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த லவ் வந்து கண்டிப்பாக இது லவ் வந்து அப்படியே உங்கள் மேலே கொட்டி ஒரு டிவைன் லவ் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நான் அங்கே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா லவ் எல்லாமே மற்றபட்சம்தான், அதெல்லாமே அடுத்த விஷயம். ஆனால் இங்கே மெயின் வந்து அவர்களுடைய கேரக்டருக்கு எந்த ஒரு இதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த காதலை கூட ஒரு போர்வகமாக போத்தி கொண்டிருக்கலாம் அப்படின்றதுலையும் இங்கே வந்து டிவைன் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு டிவைன் லவ் கிடையாது அப்படின்ற மாதிரியும் இங்கே டிவைன் சொல்கிறாங்க. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அப்படின்னு. ஏன்னா இதோட டிவைன் லைவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ எதிர்ப்புகள், அவ்வளோ மனக்கசப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு. அவ்வளோ அவமானங்களும் பற்றிருப்பீங்க கண்டிப்பாக இந்த காதலை பொறுத்து. அப்போ பார்க்கும்போது இந்த காதலிச்சதும் இந்த காதலுக்குள்ளே போனதும் எனக்கு சந்தோஷத்தை தந்ததோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு வருத்தத்தை தந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்ட்டில் என் நபர் இப்படி பண்ணுவாருன்னு தெரியாது, இப்போ தான் அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில விஷயங்களை வந்து உங்களை பயங்கரமாக யோசிக்க வச்சுருக்கும், சிந்திக்க வச்சுருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ உண்மையான நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த நபர்களுக்கு கீழே நீங்கள் கொஞ்சம் கீழ்படிஞ்சிருக்கணும், அதே மாதிரி தன்னுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர்களோட முட்டாளோ ஏமாலியோ கிடையாது. எல்லா விஷயத்துலேயுமே அந்த நபர்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அவங்களோட இது என்னவா இருக்குன்னா நான் கண்ணை மூடிக்கொண்டு இன்னொரு இடத்துல நான் குதிக்க விரும்பலை, ஏன்னா என்னுடைய தரம் எங்கேயோ இருக்குது, இவங்களுடைய இது எங்கேயோ இருக்குது, அப்போ நான் ஏன் கண்ணை மூடிடுவது இந்த இடத்துல விழணும். இப்போ இந்த திருமணமான நபர்கள் எல்லாம் நீங்கள் ஒரு தொடர்பில் வச்சுருக்கீங்க, இல்லை திருமணமான நபர்களோடு நீங்கள் ஒரு காதல் வயப்பட்டிருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே பயங்கரமானது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இலைப்பாரிட்டு போகிற மாதிரி தான். அவர்களுடைய லைஃப்பை பொறுத்து நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா வர்றேன் அந்த போகிற வழியில் எனக்கு இலைப்பாடுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிதா அப்படின்ற மாதிரி தானே ஒழிய எந்த இடத்துலையுமே இவர்கள் அவர்களுடைய ஃபேமிலிக்கு நிகராக அவங்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துக்கு தகுதி உள்ள நபர்கள் யார் அப்படி சொல்லி. உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டாகவோ ரொம்ப ஃப்ரெண்டையும் தாண்டி நான் அந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா உங்களோட சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு இவர் வந்து என்னை காதலிக்கிறாருன்ட்டு நினைக்கிறேன், இவர் என்ன கல்யாணம் பண்ணி கொள்வாருன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் பார்க்கும்போது உண்மையான இதுதான் பண்ணுறாங்களான்டா இல்லை, ஜஸ்ட் அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் காதலிக்கிறது, பேசுகிறது, பழகிறது இதெல்லாம் கொஞ்சம் டைம் பாஸ் மாதிரி கூட எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கேட்க போகிற இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள். எப்பெல்லாம் நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டிருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த நபர்கள் பெரிய ஒரு பூகம்பத்தை எடுத்து வச்சுட்டு ஓடிடுவாங்க. என்றைக்குமே அந்த இடத்துக்கான ஒரு ஆன்சர் வந்து இந்த நபர்கள் கொடுக்காம இருந்திருக்கு, இப்போ வரைக்குமே கொடுக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எப்பெல்லாம் கேட்குறீங்களோ அப்போல்லாம் ஒரு சண்டையை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. மற்றது இவர்களை காதலிக்கிறாங்களா, இல்லை காதலையும் நட்பையும் தாண்டி அதிகபட்சமாக அவங்கக்கிட்ட நெருங்கி பழகினா கூட இது காதல் அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவர்களுக்கு ஒரு நபர்கள் இருக்காங்க, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு நிழல் தான் அப்படின்றத நீங்கள் தெளிவாக அந்த இடத்துல வந்து புரிஞ்சு கொள்வது நல்லதாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே டவுட்ஸ் வந்திருக்கும். இவர்களுக்கு ஏற்கனவே ஃபேமிலி இருக்குது, ஏற்கனவே ஒரு காதலுக்குள்ளே இருந்துட்டு தான் வந்திருக்காங்க, ஏற்கனவே இந்த நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு தெரியாமல் ஹைட் பண்ணுறாங்க, அது என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் குழம்பிகிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அங்கால வந்து அவர்கள் ஜாலியாக இருக்காங்க, அவர்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது, ஒரு ஸ்தானம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்களே ஒழிய எப்போவுமே உங்களை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு நினைக்கல.
ஓகே. ஏன்னா எப்போவுமே உங்களை அவர்களுடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களாக தான் நினச்சிருக்காங்க. ஓகே. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது நான் தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் ஓடி இருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல என் நபர்கள் வந்து என்னை புரிஞ்சு கொள்ளுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல அவர்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு கடைசியில் ஓடி ஓடி நீங்கள் ரொம்ப டயர்டான மாதிரி தான் நாங்கள் பார்க்குறேன். உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் மறுக்கப்பட்டுருச்சு, அப்படியே பயங்கரமாக காயப்பட்டுருச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு மெசேஜோ உங்கள் நபர்களை தொடர்பு கொண்டிருக்க போயிருக்கலாம். பட் அவர்கள் கொடுத்ததெல்லாம் பயங்கரமான ஒரு வெட்டு தான் கொடுத்துருவாங்க. இங்கேருந்து ஓடி வர்றதுக்கான ஒரு விஷயம்தான் அது க்ரியேட் ஆகியிருக்கும். ஏன்னா நீங்கள் அன்பாக போனீங்க, ரிலாக்ஸாக பேசுவோம் அப்படின்னு நீங்கள் எடுத்த ஸ்டெப்பை கூட கண்டிப்பாக இவர்கள் ஒரு காயத்தை ஏற்படுத்தி உங்களை துரத்திருக்கலாம், வார்த்தைகளால் தாக்குதல்களை வந்து மேற்கொண்டிருக்கலாம். அப்படிங்கும் போதே அவர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் திருப்ப திருப்ப ரிப்பீட்டாக நடக்குது. இதை நபர்கள் என்னுடைய ஃப்ரெண்டோ இல்லை என்னுடைய ஃபேமிலி சார்ந்தவர்களோ அப்படின்னு ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க அப்படின்னா அதில் பொய்த்தன்மை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த உங்களுடைய நபர்கள் நிறைய விஷயத்த வந்து ஹைட் பண்ணுறாங்க. ஒரே சைக்கிள் தான் அப்படியே ரிப்பீட்டடாக நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல மாற்றம் வருதா, ஏதாவது ஒரு விஷயத்தில் அடுத்த கட்டம் போகுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எல்லா இடத்துலையுமே அந்த நடந்த விஷயங்களும் பேசின விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறது, நடந்த விஷயத்த திருப்ப திருப்ப சொல்லி காட்டுறது அப்படின்னு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சரி. இப்போ நீங்கள் அடுத்த கட்டம் போகலாம் அப்படின்னு ஸ்டெப் எடுத்தால் கூட திரும்ப ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை கீழே தள்ளி விட்டு மிதிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இவர்கள் திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் உங்களை ஒரு ஃபேமிலி ஆக்குறது இல்லை, உங்களை ஒரு இலைப்பாறக்கூடிய ஒரு நபர்களாக தான் பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஆல்ரெடி இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய தடவை பிரேக்கப் வந்திருக்கலாம். நீங்களே கூட இல்லை முடியாது நான் போகிறேன் அப்படின்னு போனவர்களே பிடிச்சி வச்சுருக்கீங்க இங்கே ஒரு சில நபர்கள். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துட்டு அப்படின்றதுனால நீங்கள் கண் விழிச்சு கொள்வது நல்லதாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங்ஸ். அந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.